ஹாய் விவாஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ரவா தோசை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ரவா தோசை நம்ம மாவு அரைச்சிருப்போம் இல்லையா, அதாவது இட்லி தோசைக்குன்ட்டு. அந்த இட்லி தோசைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நமக்கு மாவு மிஞ்சும், ஒரு 3 கரண்டி மாதிரி இல்லை 5 கரண்டி மாதிரி மாவு மிஞ்சும். அந்த மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அந்த மாவை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது எனக்கு 5 கரண்டி, இப்போ பெரிய கரண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு 5 கரண்டி இருந்தது. அதுக்கு 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பு, எந்த கப்பால் மைதா மாவு ஆட் பண்ணுறோன்னா அதே கப்பால் 1 கப்பு ரவா ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக, நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் இடித்து வச்சுக்கிறேன். ஸோ இடித்து வைக்கும்போது அது 1-2 இருக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரியே ஜீரகத்தையும் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறேன். ஜீரகமும் மிளகும் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோடு சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி இலை, அந்த மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 பழுத்த மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். 1 கட்டி சர்க்கரை போடுறேன், ஜீனி போடுறேன். இந்த சீனி எதுக்குனாக்கா உங்களுக்கு கலர் அப்போ தான் கொடுக்கும், இல்லைனா கலர் டம்மாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக சீனி இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீனி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொரி, அதாவது தோசை ஊற்றி தோசை பின்னாடி அடிப்பக்கம் வேகும் இல்லையா, அது கலர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பெனஞ்சு விட்டுக்கிறேன். அந்த வெங்காயம் மல்லி இலை அதெல்லாம் பெனஞ்சு விடும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பெனஞ்சு விட்டுட்டு இதுக்கு ஏற்றாற் போல் தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி கலக்கிக்கிறேன். ஸோ இந்த லிக்விட் உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாலிடாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றுனோம்னாக்கா நமக்கு தண்ணி போல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஊற்றுனோம்னாக்கா அந்த ஊற்றுற தண்ணி நல்லா மாவு மாதிரி கீழே நடுவில், இந்த மாதிரி நடுவில் ஸ்ப்ரெட் ஆகி வரா மாதிரி வரணும். இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா செவக்கட்டும். ஏன்னா மாவு நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் நிறையாவே தோசை மாவு தான் அது 5 கரண்டிங்கிறது, அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சீனி போட்டதுனால நமக்கு இந்த சைட்லலாம் நல்லா முருவி, ப்ளஸ் கீழே டேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். பாப்பா டேர்ன் பண்ணும்போது எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி சுற்றியும் எடுத்து விட்டுட்டு நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பியூட்டிஃபுல் கலராக இருக்குது. ஸோ சீனி போடுறதுனால இந்த கலர் நமக்கு கிடைக்கும். இப்போது அடியிலையும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். பாருங்கள், அருமையான ரவா தோசை நமக்கு ரெடி. ஸோ இது கெட்டி சட்னியோடையும் சாம்பாரோடையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மீந்து போன புளிச்ச மாவு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் பெல் ஐகானில் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, ப்ளஸ் கெட்டி சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்தா அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.